இந்த பொங்கலை எப்படி முறையா வைக்கணும்? என்னென்ன மாதிரியான பூஜைகள் பண்ணா நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஐயா? பொங்கலே எங்கும் உண்டாய் பொங்கிட வேண்டும் என்று தங்குபேர் என்பவுள்ள தமிழர் வீட்டிலெல்லாம் மங்கள பொங்கல் வைத்து சந்தோஷமா இருப்பாங்களாமா. இதுல உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு இருக்கு. சூரியன் வடக்கு போய் போறது உத்தராயணம், தெற்கு நோய்க்கு வர்றது கிராமப்புறங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த சாதனங்களை பூரா வெளியே கட்டல் மெத்த இதெல்லாமே வெளியே கொண்டு வந்து வச்சு வீடெல்லாம் பண்ணிட்டு அந்த போக்குதெல்லாம் அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போக்குறதுக்காக அந்த தை மாதம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் என்ன மாதிரி ஞாபகச்சினமாக தாத்தா சொத்து பாட்டி சொத்து நல்லா வச்சுருக்காங்க. அந்த உடைந்த பொருள்கள் எதுவுமே வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கு. எந்த பொருளாக இருந்தாலும் மாட்டு பொங்கலுக்கு இன்னொரு பேர் பட்டி பொங்கல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. காமதேனுக்கு ரெண்டு கண்ணுக்குட்டிங்க, பட்டி நந்தினி. இப்போ கோவை மாவட்டத்தில் பேரூரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, பட்டீஸ்வரன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. பட்டீஸ்வரன்னா நவகிரக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருதமலை குருஜி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதாவது தமிழருடைய பண்பாடு பாரம்பரியமான ஒரு திருவிழா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொங்கல் வழிபாடு எப்படி பண்ணணும், இந்த பொங்கலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் இன்னும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொன்னதுக்காக ஐயா நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. பேசலாமா ஐயா? வணக்கம். வணக்கம்மா. எப்படி ஐயா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நவகிரக யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நோக்கமே வெற்றி பெறணுங்கிற நோக்கம். அந்த வெற்றி பெற நோக்கம் என்னன்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விஷயம். இப்போ யார் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. சந்தோஷம் இல்லை, உண்மை. சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும். ஏன்னா அவனுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியம் பேசிக் எல்லாமே கிடச்சின்னா அவனுக்கு ஹாப்பியாக இருப்பான். அந்த ஹாப்பி கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், திருவிழாக்கள் இது மாதிரி விஷயமெல்லாம் நம்ம பண்ணுறோம். பண்டிகைகள்லாம் என்னென்னா அவனை இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கிறோம், புத்தாடைகள் அணிவிக்கிறோம். இப்போ எல்லாமே இருக்குது. அப்பப்போ பண்டிகைகள் வரக்கூடிய விஷயத்தில் நிறைய பண்டிகைகள் வருது. ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கட்டாயம் புது ஆடை எடுக்கிறோம். புது ஆடை எடுத்துகிட்டு வேணுங்கிற பலகாரங்கள் எல்லாம் வச்சு பண்ணுறோம். கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். இது ஒரு சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலம், வருஷத்தில் ஒருக்கா பண்ணக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய நிலம். இப்போ நாம் பண்ணக்கூடியது ஒன்லி தமிழருக்கு மட்டுமே, மற்ற எதுக்குமே கிடையாது. ஒன்லி இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆமாம் ஆமாம் ஆமாம். இது உலகளவில் எல்லாமே தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது. உலகில் அமெரிக்காவிலே ஆகட்டும், வடநாட்டிலே எல்லா பக்கமும் எங்கெங்கே, இலங்கை, மலேசியா எல்லாமே மலேசியாவில் அது பெரும்பான்மை தமிழர் நிறைய இருக்காங்க. அதனால் தமிழர்களுக்கு தமிழர்களால் கட்டாயம் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம். இது பொங்கல் அப்படின்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும். நம்ம போகியை முடிச்சுட்டு அப்புறமா பொங்கல் போகலாம். ஏன்னா பழையன கழிதல் புதியன புகுதல்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமாம். இதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த போகி பண்டிகையை நம்ம தொடர்ந்து அந்த பொங்கலுக்கு முன்னாடி கொண்டாடுறோம்? அழகான விஷயம் இது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த காலத்திலேருந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் சொன்னோம்னா, இந்த இதில் உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு இருக்குது. சூரியன் வடக்கு போய் போகிறது உத்தராயணம், தெற்கு நோய்க்கு வர்றது தட்சிணாயணம் சொல்லி ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ இப்போ இந்த தை மாதங்கிறது தை முதல் ஆனி மாதம் வரைக்கும் போகக்கூடிய காலம் உத்தராயண காலம் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த உத்தராயண காலத்தில் செய்யக்கூடிய முதல் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. முதல் தெய்வம்ங்கிறது யார்? சூரியன். சூரியனை தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். முக்கியத்துவம் கொடுத்து சூரியனை வச்சு தான் எல்லாம் மையமாக வச்சு பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இது புதிய தொடக்கம், வெல் பிகன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட என்னென்ன பழைய சாதனங்கள் இருக்கிறதோ, நம்மக்கிட்ட என்னென்ன பொருள்கள், வீட்டில் இருக்கிற பொருள்கள், எல்லா பொருள்களையுமே, துணிமணி ஆகட்டும், ஆகாத பொருள்களாகட்டும், எல்லா பொருள்களையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிராமப்புறத்தில் கொண்டு போய் அப்புறப்படுத்திடுவாங்க. ஏதோ ஒரு பக்கம் கூட அப்புறப்படுத்திட்டு வீட்டை என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னால் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறதோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரக்கு தான் ஒயிட் வாஷ் பண்ணுறது. ஃபுல்லாக வருஷம் முறை அந்த காலத்தில் இந்த தை மாதம் எல்லாமே பண்டிகைக்கு முன்னாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெள்ளை அடித்தல் அப்படிங்கிற வீட்டு சாதனங்களை பூராமே எல்லாம் வெளியே கொண்டு வச்சு, ஆமாம் கிராமப்புறங்கள் இன்னும் இருக்கிறது. அந்த சாதனங்களை பூரா வெளியே கட்டல் மெத்த இதெல்லாமே வெளியே கொண்டு வந்து வச்சு வீடெல்லாம் பண்ணிவிட்டு அந்த போக்குதெல்லாம் அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போக்குறதுக்காக அந்த தை மாதம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. பூரா தை மாதம் பூரா சுத்தம் பண்ணி போட்டு அப்புறம் அதற்கு பிறகு வீட்டில் இருக்கிற ஆகாத பொருட்கள் இருக்கிறத வச்சு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த போகி பண்டிகையில் போக்குறதுக்காக நான் போக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சில இந்த டயரில் நெருப்பு பற்ற வச்சுட்டு சுற்றுறது. அதே மாதிரி ஓலைகளை சூந்துன்னு சொல்லுவாங்க. அதே கிராமத்தில் சூந்தாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூந்தாட்டம்னா நேரமாக ஓலைகள் பண்ணிவிட்டு அப்படியே கட்டு போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் நெருப்பு பற்ற வச்சுட்டு அப்படியே குழந்தைகள் விளையாடுறது. அது அந்த வயல்ல எல்லாம் கொண்டு போய் குத்தி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எல்லாமே பண்ணுவாங்க. அது பழையது பூரா போகிறது நெருப்பு கண்ணும்போது எல்லாம் ஓடி நெகட்டிவ் எல்லாம் போகிறதுக்கு தான் நெருப்பு வைக்கிறது ஒரு விஷயம். நெருப்பெல்லாம் போகிறதுக்கு நெகட்டிவ்.
அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவே போக்குறது. இப்போ மெடிடேஷனில் இந்த ஆல்பம் மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம மூளையில் இருக்கிற நெகட்டிவ் போக்குறது தான் ஆல்பம் மெடிடேஷன் பண்ணுறோம். அதே போல் நம்மளை பொறுத்தவரை சுற்றுப்புறத்தில் இருக்கிற நெகட்டிவ் வேலைகளை பூராமே எது இருக்குதோ விளக்குறக்காக நம்மக்கிட்ட என்னென்ன பழைய உடைந்த பொருள்களாகட்டும், நாற்காலி ஆகட்டும், குடங்களாகட்டும், பாத்திரங்களாகட்டும், எந்த பொருள்களாக இருந்தாலுமே வந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணும்போது எல்லாம் வெளியே கொண்டு வந்து அப்புறப்படுத்திடுவோம். வெளியே கொண்டு வந்து பழசெல்லாம் எதுவுமே நம்ம சாத்த மாட்டோம். இப்போ வந்து ஒரு சிலர் என்ன மாதிரி ஞாபகம் தாத்தா சொத்து பாட்டி சொத்து நல்லா வச்சுருக்காங்க. அந்த உடைந்த பொருள்கள் எதுவுமே வீட்டில் வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. எந்த பொருளாக இருந்தாலும் உடைந்த பொருள் வீட்டில் வச்சுருந்தா பாதிப்பு தான். ஒரு கண்ணாடியே இருக்கு அப்படின்னே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுக்கூடாது. கண்ணாடி உடஞ்சினாவே வந்து நெகட்டிவ் போயிடுதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் ஏதோ விழுந்து தன் எரியாதுன்னு குழந்தைகள் திட்டுறாங்களாம் நிறைய செய்கிறாங்க. ஆனால் எப்போ ஒரு வீட்டில் கண்ணாடி விழுகுதோ அப்போ வீட்டில் இருக்கிற போயிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு விநாயகரோட சிலைகளை எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் தோஷம் போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அப்படிப்பட்ட பொருளை இந்த நாளில் தான் நம்ம வந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சுத்தமாக டோட்டலாக என்ன பண்ணுறோம், அப்புறப்படுத்தி போட்டு வீட்டுக்குள்ளே புதுசாக கொண்டு போய் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், முதல் வேலை எல்லாம் கொண்டு போய் போட்டு எல்லாம் எரிச்சு போட்டு சூந்து போட்டு எரிச்சிட்டு அந்த குழந்தைகள் அதெல்லாம் பண்ணி போட்டு எல்லாம் எரிச்சிடும். அப்புறம் வந்து புத்தாடை அணிதலும் உண்டு. இதுக்கெல்லாம் வரிசையாக புத்தாடை அணிதல் உண்டு. அது எப்போ புத்தாடைங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவா அப்போ போய் பண்ணி முடிஞ்சு போச்சு. அப்போ நைட் என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பு கட்டுதல்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அந்த காப்பு கட்டுதல் எல்லாம் விலைக்கு விட்டாச்சுல்ல. விலைக்கு விட்டோன்னா இந்த பூளைப்பூன்னா இந்த சிறு விலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து மாவிலை, அப்புறம் வந்து வேப்ப இலை, ஆவாரம்பூ. ஆமாம், தோரணம் இல்லை, வீட்டில் சொருகி விடுவாங்க. அந்த எல்லா பக்கம் சொருகி விடுவாங்க, மேலே வைப்பாங்க. கிச்சன் போன்ற அடுகளை வந்து இதெல்லாம் வைப்பாங்க. இதையா எதுக்கு அப்படின்னா, போயிடுது பூரா பாசிட்டிவ் எனர்ஜி இன்றைக்கி வந்தாச்சு அப்படிங்கிறக்க அந்த காப்பு கட்டுதல் எல்லா வீட்லேயுமே இருக்கும். நகரத்தில் இருக்கான்னு தெரியல, சிட்டிக்குள்ள எல்லா பக்கமே வந்து இன்னும் வந்து காப்புக்கு அந்த பூவில் போன வெள்ளை கலர் பூ பூரா இருக்கும். அது நான் பார்த்துருக்கேன். அந்த கிராமப்புறங்களில் பொங்கல் பானையை சுற்றி எல்லாம் கட்டுவாங்க. ஆமாம் அதில் வைப்பாங்க. அது அப்போது அந்த பூளைப்பூ வச்சுன்னா நம்ம ரெடி ஆகிட்டாங்க, அடுத்த நாளைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு தை திருநாள். ஆமாம், இந்த தை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும், தமிழருடைய பாரம்பரிய திருவிழா தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொங்கலை வந்து எப்படி வந்து முறையாக வைக்கணும், என்னென்ன மாதிரியான பூஜைகள் பண்ணால் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஐயா? இது வந்து பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்கள் அனைவருமே, அதாவது விவசாயம் பண்ணுறவங்க மட்டுமல்ல, ஆனால் விவசாயத்துக்குரிய விஷயந்தான் அது. பொங்கல் அப்படிங்கிற விஷயம் வரும்போது ஆடி மாதம் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம். ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி ஆடி மாதம் நெல் போடுறோம். போட்டு என்ன பண்ணுவோம், அந்த மார்கழி மாதத்தில் நம்ம எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அந்த தயாரான நெல்லை வச்சு தான் பொங்கல் வைக்கிறோம். தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் வைக்கிறது அதுதான் இந்த விவசாயிகளுடைய தாத்பரியம் அது. அப்போ நம்ம அந்த 1ஆம் தேதிங்கிறது வந்து புதிய அரிசி. அப்போ புதிய அரிசி பழசு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. விவசாயத்திலேருந்து விளைவித்த இதை வந்து பொங்கல் வைக்கிறாங்க. முதல் நாள் பொங்கல் யாருக்கு வைக்கிறாங்க, சூரியன். அப்போ சூரியன் வந்து மகரத்துக்கு சூரியன் வந்துடுறாரு. தை மாதம் வரும்போது சூரியனுக்காக வேண்டுகிறார். சூரியன் தான் உலகத்தில் கடவுள், நம்மளுக்கு தெரிஞ்ச கண் தெரிஞ்ச கடவுள் சூரியன் மட்டுமே. அப்போ அந்த சூரியனுக்கு வச்சுட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், அந்த சந்தோஷப்படுத்தி நம்ம வந்து புத்தாடை அணையிறது, புது பாத்திரம் வாங்கி கொண்டு வந்து வச்சு வீட்டிலெல்லாம் பண்ணுவாங்க. வீட்டிலேயே காலையில் சூரியன் பொங்கல்ங்கிறது காலை நேரத்துலேயே ஒரு சிலர் எல்லா வீட்லேயும் பண்ணுவாங்க. சூரியன் பொங்கல்ங்கிறது முதல் நாள் பண்ணக்கூடியது. வீட்டில் பாத்திரம் வச்சு அப்போ அதுக்கு வந்து பச்சரிசி உள்ளே போட்டு பச்சரிசி அந்த முதல் தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. அந்த தண்ணி ஊற்றுறது எதுன்னா அந்த அரிசி கழுவின தண்ணி தான் அந்த பாத்திரத்தில் ஊற்றுவாங்க. ஊற்றி வச்சு என்ன பண்ணுவாங்க, பொங்கல் கொதிக்க வைப்பாங்க. அந்த பானை எல்லாம் மட்டமாக வச்சு கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வைக்கும்போது மேலே கருப்பு ஆடை வருமல்ல, அந்த கருப்பு ஆடை தான் நெகட்டிவ். அந்த மொத்தமாக அந்த இருக்கக்கூடிய தோஷங்கள்ங்கிறது நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நெகட்டிவானது நம்ம வீட்டுக்கு கிழக்கு திசை வடக்கு திசை போச்சுன்னா அந்த வீட்டில் யோகம் உண்டு, யோகம் வந்துடுதுன்னு அர்த்தம். தெற்கு திசை மேற்கு திசையோ எல்லாம் வந்துன்னா தோஷங்கள் உண்டு. அந்த பொங்கல் பொங்கி வழியிறதுல அதெல்லாம் பார்த்து ஆமாம் இதில் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பொங்கல் வழியிறது வந்து கிழக்கு திசை வடக்கு திசை நோக்கி வந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து செல்வ கடாட்சம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அழுக்கு வந்து வேறு, அழுக்குங்கிறது வேறு. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த அழுக்கு பூராமல் என்ன பண்ணாங்க, வெளியே வந்த பிறகு அந்த அதுலேருந்து கொஞ்சம் நஞ்சம் பொங்கி வந்த பிறகு அழுக்கு இருந்தால் அதை கரண்டில் அப்புறப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் இந்த சுடுதண்ணி பூரா எடுப்பாங்க. சுடுதண்ணி பூரா ஒரு பாதி பானை அளவுக்கு எடுத்து போட்டு அப்போ அரிசி எவ்வளோ வைக்கிறாங்களோ அந்த முறைப்படி அரிசி புதுசாக பச்சரிசி வாங்கிட்டு அந்த விவசாயத்தில் பண்ண அரிசி தான், முதல்ல விவசாயத்தில் பண்ண அரிசி தான் ஒழிய இப்போ நடைமுறையில் எல்லாமே கடையில் தான் வாங்கி பண்ணுறாங்களோ. ஆனால் ஆக்சுவலாக விவசாயிகள் அப்படிங்கிற போது அது அடுத்த நாள் மாட்டு பொங்கல். அது அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே வாங்குகிறோம். அவங்க இஷ்டப்படி கட்டாயம் பண்ணலாம். இது வந்து எல்லா தொழில் செய்கிறவங்களும்
இது குறிப்பிட்டு இந்த தொழில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லா தொழில் மடக்கும் சூரியனை வழிபடுதல் ரொம்ப நல்லது. இப்போ ஜோதிட தொழில் இப்போ நம்மளாம் ஜோதிடம் பண்ணுறோம், எந்த தொழில் பண்ண ஏன்னா ஜோதிடம்னு நான் சொல்லக்கூடாது. எல்லா தொழில்காரரும் அத்தனை பேரும் வழிபடக்கூடியது அது. அப்போ சூரியன் நோக்கி வச்சு பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் பானை வெந்தாச்சு, வெஞ்சு ரெடி ஆகிடுது, அரிசி போட்டு பொங்கல் எல்லாம் வச்சாச்சு. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த முந்திரி பருப்பு போடுறது, இப்போ இதெல்லாம் போடுறது, நெய் ஊற்றுறது, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. என்னென்ன ஐட்டம் போடுவாங்க, சர்க்கரை வெல்லம் போடுவாங்க. அதையே இதெல்லாம் வந்து முறைப்படி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் பண்ணக்கூடிய முறை அப்படிங்கிற போது அந்த கரும்பு கிடைக்கும். எப்போயுமே வந்து கரும்புங்கிற விஷயம் கிடைக்கும், கரும்புகள்லாம் கிடைக்கும். அப்போ மஞ்சள் கிழங்கு கிடைக்கும், மஞ்சள் கிழங்கு வைப்பாங்க, மஞ்சள் கிழங்கு வைப்பாங்க, கரும்பு வைப்பாங்க, கிழங்கு வகைகள் எல்லாம் எது கிடைக்குதோ, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இது மாதிரி கிழங்கு வகைகள் என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே வைப்பாங்க. இதெல்லாம் அந்த டைமில் விளையுது அப்படின்றதுக்காக அதை வச்சு அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுறாங்களா? விளையிறது உத்தராயண காலத்தில் அதுக்கு வச்சதுக்கு அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு, அந்த கிடைச்ச பொருள்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பொருளை கொடுத்த ஏன்னா சூரியன் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுல்ல, விவசாயங்கள் எதுவுமே உலகமே எதுவுமே நடக்காது. அப்போ இந்த ஒரு ஒரு சூரியனோட வெளிச்சம் இல்லைன்னா செடி செத்து போயிடும். அதுக்கு பட்டுன்னா தான் அதுக்கு பச்சையம்னு அந்த பச்சையாக இலை வரோம்னா சூரியனோட ஒளி பட்டுதுன்னா தான் பச்சையாக இருக்கும். சூரியனோட ஒளி படலைன்னா அந்த வெளுத்து போயிருக்கும், மஞ்சள் கலர் இருக்கும். சூரியன் பட்டால் தான் அந்த ஸ்டார்ச்சு உணர்வு தயாரிக்கிறது, நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கறது எல்லாமே அதோட அடிப்படையில். அப்போ நம்ம அதுக்கு சந்தோஷமாக நம்ம வந்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்களுக்கு அவங்க வசதிக்கு வச்ச மாதிரி பொங்கலை வச்சு கும்பிட்டு தன்னுடைய குடும்பத்தளவுக்கு சரி, அல்லது நண்பர்கள் யாராவது இருந்தாலும் சரி, எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பண்ணக்கூடிய முறை அது. இது வீட்டில் வந்து பொங்கல் பண்ணாங்கன்னா முடிஞ்சுது. புத்தாடை அணிகிறாங்களோ அது அவங்கவுங்களுடைய ஒரு அமைப்பின்படி நடக்கும். அப்புறம் புத்தாடை அணிஞ்சிட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட கோயில், குலதெய்வ கோயிலோ ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது வந்து 1ஆம் தேதியுடைய தாத்பரியம். இது வந்து ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஜோதிடத்தில் சூரியன் தான் நம்பர் 1, ஆத்மகாரகன் அப்படிங்கிற சூரியன், லக்கணக்காரகன் அவன் தான். அதனால் ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயன்படும். அது நம்ம நினைக்க திருப்பி ஜோதிடத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கக்கூடாது எல்லாருமே, ஆனால் பர்டிகுலராக ஜோதிடர்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தைத்திருநாள். ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள் இது. அற்புதமான நாளில் நம்ம தைப்பொங்கல் கொண்டாடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ போகி வந்து பழைய விஷயங்கள் கழிஞ்சு புதிய விஷயம் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. தைப்பொங்கலுமே சரி, ஓகே, சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறாங்க, விவசாயம் செழிக்க வேண்டி. இப்போ அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து மாட்டுப்பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல. இந்த மாட்டுப்பொங்கல் வந்து ஏன் வைக்கிறாங்க, இந்த மாட்டுப்பொங்கல் எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும்? ஏன்னா நான் பழங்காலத்துலலாம் பார்த்துருக்கேன், அந்த கிராமப்புறங்கள்லாம் ஊருக்கு வெளியே தான் போய் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்த மாட்டுப் பொங்கலை எப்படி கொண்டாடணும்? இது வந்து என்னன்னா, விவசாயிகள் வந்து தங்களுக்காக விவசாயத்துக்காக உதவி செய்யப்பட்ட பொருள்களுக்காக முதல்ல அது யார் அப்படின்னு கேட்டால் மாடு, கன்று, காளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வர்றாங்க. அதற்கு வழிபடக்கூடிய அமைப்பு தான் வந்து முதல்ல அதுக்காக வழிபடக்கூடியதான் மாட்டுப் பொங்கலே. மாட்டுகளுக்கு பொங்கல் வைத்தல். அப்போ வந்து அந்த விவசாயிக்கு உதவி செய்யல, உழவு ஓட்டுறக்கோ, அந்த காலத்துலலாம் உழவு ஓட்டுறது, அது பண்ணுறது, அந்த பரப்புறது, நெல்லை வந்து நிலவு ஓட்டுறது, நெல் வைக்கிறது எல்லாமே வந்து மாடுகளை வச்சு தான் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ மாடுகள் எல்லாம் டிராக்டர் வந்துடுது, மாடு வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மாடை வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மாட்டுக்காக எடுக்கக்கூடிய திருவிழா அப்படின்னு சொல்லிடலாம். தனக்காக பயன்படுத்தி மாட்டுக்காக பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, சுத்தமாக கழுவி விட்டு, அப்போ கொம்புக்கெல்லாம் எல்லாம் தொடச்சி விட்டு, பெயிண்ட் அடிச்சு விட்டு, வர்ணம் பெயிண்ட்டுகள் எல்லாம் அடித்து வச்சு அன்று மாலை என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம். ஏன்னா வந்து பொதுவாக வந்து அந்த ஒவ்வொரு விவசாய தோட்டத்துலேயும் காலி இடம் இருக்கும். பின்னால் அங்கே இந்த களம் அப்படின்னு சொல்லுவோம், களம் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லெல்லாம் குட்டி வச்சு காயறது, அந்த அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து காலி இடம் இருக்கும், அதுக்கு வந்து களம்னு பேர். அந்த களத்தில் வந்து ஒரு மல்லாண்டைன்னு ஒரு சாமி ஒன்று வச்சுருப்பாங்க. வடமேற்கு மூலையில் மல்லாண்டைன்னு ஒரு சாமி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பண்ணது விவசாயத்துக்காக அது காவல் காக்கிற தெய்வம். அது மல்லாண்டைங்கிறது வந்து ஒரு தெய்வம் ஒன்று வச்சுருப்பாங்க. சாயந்தரம் ஏறக்குறைய எல்லாம் கழுவி, மாடுகளை எல்லாம் கழுவி எல்லாம் வச்சு பெயிண்ட்டு கிண்டெல்லாம் அடித்து அதுக்கு பொட்டு வைக்கிறது, கழுது எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுவாங்க. ஒரு சிலர் கழுத்தில் மணி வாங்கி கட்டி விடுறது, இதெல்லாமே வந்து மாடுகளுக்காக பண்ணக்கூடிய, மாடு, எருது இதெல்லாம் பண்ணக்கூடியது அப்படின்னு பேருங்க. அப்புறம் இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரெடி பண்ணிவிட்டு மாலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எல்லாம் கட்டி வச்சுருவாங்க. கரெக்டாக கட்டி வச்சு அந்த மாட்டுக்களுக்காக பூஜை பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். சரியா? இதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை. காமதேனுக்கு வந்து 2 கண்ணுக்குட்டிங்க, பட்டி, நந்தினி அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் உண்டு. இப்போ அந்த பட்டி நந்தினிங்கிறது தான் வந்து, நந்தினி வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுது, பட்டி மட்டுமே கூட இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது. அதனால தான் பட்டி பொங்கல் என்றும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாட்டு பொங்கலுக்கு இன்னொரு பேர் பட்டி பொங்கல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ கோவை மாவட்டத்தில் வந்து
பேரூரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, பட்டீஸ்வரன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. பட்டீஸ்வரன்னா விவசாயிகள் அந்த மாடுகளை நம்பி எல்லாம் பூஜை பண்ணுறாங்கல்ல, அதற்காகவே உருவாக்கப்பட்டவன் தான் பட்டீஸ்வரன். கோயம்புத்தூரில் பேரூரில் இருக்குது. நீங்கள் எதாவது வாய்ப்பு கிடைச்சா அந்த கோயில் பேர் அற்புதமான கோயில், அதெல்லாம் பழங்காலத்து கோயில். அது அந்த மாடுகளுக்காக அந்த பட்டிங்கிறது தான், பட்டி மாடுகளை வந்து கட்டி வைக்கிற இடம் பட்டின்னு பேர். அந்த மாடுகளை வரிசையாக கட்டி வச்சு மாட்டுகளுக்கு தான் என்ன வேணும் பொங்கல் எல்லாம் வச்சு அதுக்கு பொட்டு வச்சு எல்லாம் பார்த்து இந்த எல்லாமே காமிச்சிட்டு கண்ணுக்குட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அது இல்லாமல் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேடை இதாக கட்டி விட்டு அந்த தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சு அதுக்கெல்லாம் விளக்கு வச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு மண்ணில் வந்து ஒரு சதுரமாக கட்டி விட்டு ஒரு பெருசாக இருக்கும், அதில் விளக்கு கிழக்கெல்லாம் வச்சு எல்லாம் தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது நம்ம பட்டின்னு சொன்னோம், பட்டினா கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒன்று எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட கொடுப்பாங்க. முதல்லாம் கொடுத்துட்டு பொங்கல் வச்சு இதெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த கண்ணுக்குட்டிக்கு கொண்டு வேணும்னாங்க அதில் மிதிக்கிற கொடுவாங்க. அந்த தண்ணி போட்ட இதில் கண்ணுக்குட்டி அதை மிதிக்கி விட்டு அழிஞ்சிடும், தண்ணி வலிஞ்சு வந்துடும். வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. பொங்கல் வச்சதை வந்து எல்லா மாடுகளுக்கும் வைப்பாங்க. இப்போ அது ஆல்ரெடி கரும்பு இருக்கும், அந்த இதில் வந்து தேங்காய் பழம் அந்த மண்ணில் கட்டதும் இல்லை, எல்லாமே இருக்கும். அந்த செம்மண்ணில் வந்து சதுரமாக கட்டி அதில் எல்லாம் பொட்டுக்கள்லாம் வச்சு எல்லாத்துக்கும் வேணுங்கிற எல்லா பூஜை பொருளும் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பொங்கலெல்லாம் அங்கே வச்சு தான் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கண்ணுக்குட்டி வந்து அதை மிதிக்கிற கொடுவாங்க. அதுதான் பட்டி. அந்த கண்ணுக்குட்டி பேர் தான் பட்டி. அந்த இது இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குடைய அதிதேவதை காமதேனு, அதில் வரக்கூடியது வந்து நந்தினி பட்டின்னு சொல்லி அந்த பட்டி தான் வந்து இந்த பட்டி பொங்கல், பட்டி பொங்கல், மாட்டு பொங்கல், பட்டி பொங்கல்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனால் அதை வச்சு கும்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விவசாயிகள் வந்து தனக்கு சந்தோஷப்படுத்தி தனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்த அந்த மாட்டு தெய்வங்களுக்காக பண்ணக்கூடிய திருவிழா தான் மாட்டு திருவிழா. அப்போ என்ன பண்ணுவாங்க, முடிச்ச பிறகு எல்லாத்தையும் வர சொல்லி அந்த அப்போ தான் முதல் அந்த ஆடி மாதம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஆடி மாதம் விளையக்கூடிய அந்த நெல்லை எடுத்து அதை தான் பொங்கலுக்கு வைப்பாங்க. அது ஆடி மாதம் விளையக்கூடியது வச்சு பொங்கல் வச்சு அந்த அரிசி போட்டு மாடுகளுக்கு தான் கொடுக்குறாங்க. முதல்ல வந்து அதுதான் தெய்வம். அப்போ அதுகளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் மற்றபடி இவங்க சாப்பிட்றாங்க. அதை சந்தோஷப்படுத்தி பண்ணக்கூடியது மாட்டு பொங்கல் சாமி. இது கிராமத்தில் உள்ள ஒரு தாத்பரியம். இது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மாட்டு பொங்கல் மாடோட நிறுத்துறதல்ல, உறவினர்கள்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ யாருக்கு அவங்க மாடு வச்சு கும்பிட்டாங்கன்னா அவங்க யார் இருக்காங்களா சொந்தக்காரர் தெரிஞ்சவங்க, ஒரு சிலர் வந்து மாடு இல்லாமல் விவசாயம் இல்லாமல் வேறு தொழில் போவாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட வச்சு எல்லாமே மாலை ஒரு 7 மணி 7:30 மணிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க விவசாயிகள். ஏன்னா முதல்ல இல்லை அங்கே அந்த களத்துலேயே இப்போ எல்லாமே களத்தில் தான் நடக்குது. நீங்கள் தோட்டத்தில் நடக்கிறது அது வேறு, அது அந்த நீங்கள் காட்டு பகுதியில் நடக்குன்னு சொன்னீங்கல்ல, வீட்டுக்கு வெளியே அது வேறு, அது அந்த திருவிழா வேறு. அது வந்து அதுவும் விவசாயத்துக்கு போகும்போது அங்கே அந்த உருவ மாட்டை ஒன்று செஞ்சு வச்சு நெல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் போகும்போது காவலுக்காக அதை வச்சு பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இங்கே மூலதெய்வம் இங்கே மல்லாண்டை, அந்த களத்துக்கு காவல் தெய்வம் மல்லாண்டை, அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு வந்து பூராமே இல்லை சைவ பூஜை தானே, அது படைச்சது என்னென்ன விவசாயம் படைச்சாங்க எல்லாமே படைப்பாங்க. அங்கே அந்த கட்டுதல் பண்ணி அந்த கண்ணுக்குட்டி தான் அங்கே கணக்கு, அதான் பட்டி. அந்த கண்ணுக்குட்டி பேர் பட்டிங்கிறது தான் கணக்கு. சந்தோஷப்படுத்தக்கூடிய திருவிழா, அற்புதமான திருவிழா. அதாவது ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தமிழன் தனக்கு முக்கியத்துவத்தை விட தனக்கு உதவி செய்த விலங்குகள் அப்படிங்கிற அமைப்பத்துக்காக வந்து மாடுக்காக ஒரு அற்புதமான ஒரு தை மாதம் 1ஆம் தேதி இந்த 2ஆம் தேதி அன்னைக்கு பண்ணுவாங்க மாட்டு பொங்கல். 2வது முதல் நாள் வந்து வரும், 2வது நாள் அன்னைக்கு தனக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தமிழர் திருநாள் தான் பொங்கல் பண்ணி. அதான் சொல்லுவாங்க, பொங்கலே எங்கும் நன்றாய் பொங்கிட வேண்டும் என்று தங்கு பேர் என்பவுள்ள தமிழர் வீட்டிலெல்லாம் மங்கள பொங்கல் வைத்து சந்தோஷமாக இருப்பாங்களாம்மா. இதுதான் பொங்கல் பண்டிகை. ஐயா சூப்பர் ஐயா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயுமே வந்து பொங்கல் பொங்கட்டும், பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுடைய பதிவு எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு பொங்கல் எப்படி வைக்கணும், எப்படி வழிபடணும், சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து கால்நடைகளுக்கு நன்றி ஏன் சொல்கிறோன்ற வரைக்கும் நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகான பட்டி பற்றி ஒரு சொல்லணும், யாருமே சொல்லாத விஷயம் பட்டி பொங்கல், பட்டீஸ்வரனை பற்றி சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் ஐயா. நன்றி. ரொம்ப சந்தோஷம். நவகிரகா யூடியூப் சேனல் சார்பில் வந்து கலந்து கொண்டு தாங்களும் கேள்வி கேட்டீங்க. இதை பார்க்குற நேயர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். நன்றி வணக்கம்.